உலகில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. G20 மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை நிலைத்தன்மை குறித்து சென்னையில் இந்த மாநாடு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்குங்க. இந்த மாநாட்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா பிரதமர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பருவநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசுபாடு இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்தியா முனைப்பாக செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலிகள் காப்பகம் அந்த இயக்கத்தை தொடங்கி இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை 70% அதிகரிச்சிருக்கிறோம் இந்தியா. அது போக அமிர்த் சரோவர் இயக்கத்தை தொடங்கி நாட்டில் 63,000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்தியா உலக நாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக செயல்பட்டு இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதி 16 கீழ் பார்த்தீங்கன்னா நாட்டில் 50 மைக்ரான் தடிமன் உள்ள பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நாங்கள் தடை செஞ்சு ஒரு முன்னோடியாக இருக்கோம். அதுபோல் நம்ம பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதற்காக ஒரு கூட்டமைப்பு G20 நாடுகள் இணைந்து உருவாக்குவதன் மூலிமா வருங்காலங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம எப்படி சுழற்சி முறையில் மறுசுழற்சி செய்வது மற்றும் எப்படி அதை தடை செய்வது அப்படிங்கிறது குறித்து அவர் பேசியிருக்காருங்க. நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த விதியின் கீழே தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தடை செய்திருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. இது யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரகம் அவங்க தான் நடத்திட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடைபெறவில்லை. கொரோனாவுடைய லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் நடக்கவே இல்லை, அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம நடத்திடணும், இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும்னா அந்த மாவட்ட தாலுக்கா மற்றும் காவல் எல்லை விரிவாக்கம் இதை பற்றியும் பார்க்கணும். இது கடைசியாக பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ அது மீண்டும் விரிவாக்கம் செய்கிறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. உலக நகரங்களின் கலாச்சார அமைப்பில் இணைந்த பெங்களூரு 2021ஆம் ஆண்டு உலக நகரங்களின் கலாச்சார அமைப்பு லண்டன் மேயர் அலுவலகம் இது உருவாக்கியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் அதன் மேம்பாடு, பாதுகாப்பு, கலாச்சார ஊக்குவிப்பு அதை பற்றின ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. இப்போ பெங்களூர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அன்பாக்சிங் பிஎல்ஆருங்கிறது பெங்களூருக்கான ஒரு சுருக்க வேர்டுங்க, ஷார்ட் வேர்டு என்ற முன்னெடுப்பை கர்நாடக அரசு தொடர்ந்து இருந்துச்சு. அதனுடைய தொடக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் ஒரு கலாச்சார ரீதியான ஒரு முக்கியமான நகரமாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழில்களுக்காக பல்வேறுபட்ட மக்கள் அங்கே வசித்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் கலாச்சார ரீதியாக பெங்களூரும் இணைக்கப்பட்டு இருக்குங்க. மேயர் ராதாகிருஷ்ண விளையாட்டு அரங்கம் மேம்படுத்தப்பட்டு இருக்கு. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பை போட்டி 2023 இந்த சென்னையில் தான் நடக்க போகுது. 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் நடக்க போகுது. அது நம்ம சென்னையில் நடக்க போகுதுங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகள்லேருந்து 6 நாடுகள் இங்கே பங்கேற்க போகிறாங்க. அதற்காக மேம்படுத்துவதற்காக இதை மேம்படுத்தியிருக்காங்க. நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். இப்போ செமிகண்டக்டர் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. பிரதம மந்திரி அவர்கள் இப்போ அமெரிக்கா சென்று வந்ததுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மின்னணு சாதன நிறுவனங்கள்லாம் இப்போ இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவதற்காக முதலீடு செஞ்சிட்ருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் செமிகான் இந்தியா 23 அப்படிங்கிற ஒரு மாநாட்டை தொடங்கி வச்சுருக்காரு. அதில் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. அப்போ அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, இங்கே யார் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி மையம், அதாவது இங்கே யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு 50% அரசே நிதியுதவி செய்யும். அது போக பார்த்தீங்கன்னா வரிகள்லையுமே நாங்கள் சில விலக்குகள் தர்றோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குதல். இமயமலையில் 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடல் இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் இந்தியா ஜப்பான் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இமயமலை துளிகளில் பார்த்தீங்கன்னா இமயமலையோட உச்சியில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே நீர்த்துளி இருந்ததுக்கான ஆய்வு இருந்திருக்கு. அந்த நீர்த்துளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது தான் சொல்லப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் 3 எப்படி கண்டங்கள் இடப்பெயர்ந்து இருந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கண்டங்கள் ஒன்றாக இருந்தது. இந்தியா பார்த்தீங்கன்னா
ஒரு தனி ஒரு நிலப்பரப்பாக இருந்தது, இப்போ இருந்தது போல் இல்லாமல். இது சிறிது சிறிதாக நகர்ந்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பியன் கான்டினென்ட்டுடைய பிளேட்டோட தொடர்ந்து மோதி இங்கே இமயமலை தொடர் உருவாகுதுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கடல் இருந்திருக்கும்ல, அந்த கடலில் தான் இப்போ இவங்க ஆராய்ச்சியில் உறுதி செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த கருத்தாக்கம் வந்து உறுதி பெறுதுங்க. இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டுகளில் பங்குகளை நேரடியாக பட்டியலிட விரைவில் அனுமதி. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய முடியாது. அப்படி முதலீடு செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பங்கு சந்தை சார்ந்த ஒரு நிறுவனத்திலோட வந்து தொடர்பு வைத்து அவர்களின் மூலியமாக தான் முதலீடு செய்யணும். ஆனால் சில சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களான இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற அந்த நிறுவனங்கள் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது, நிறைய இடத்துல ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்குது. அதனால அவங்க பல நாடுகளில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் பட்டியலிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவனங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்நாட்டு நிறுவனங்களும் வந்து நேரடியாக பல வெளிநாட்டு பங்கு சந்தைகளை முதலீடு செய்வதற்கு அங்கே வந்து பட்டியலிடுவதற்கு வந்து விரைவில் அனுமதி தர்றோம். அப்படி அனுமதி தரும்போது என்ன முக்கிய சிறப்பு வாய்ந்த அம்சமானு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களுக்கு வந்து பல வெளிநாடுகள்லேருந்து நிதி வராகும். அப்படி நிதி வந்துச்சுன்னா அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து பொருளாதாரம் இன்னும் மேம்படுங்க. ஜூலையில் 1.2 லட்சம் ஆண்டுகளுக்கும் காணாத அளவு வெப்பம், அதாவது கடந்த 1.5 லட்சம் வருஷத்தில் இல்லாத அளவு வெப்பம் அதிகரிச்சிருக்கா வந்து ஐநா மற்றும் ஐரோப்பிய யூனியன் தெரிவித்திருக்குங்க. வெப்ப அலைகள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமான ஒரு நாளில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் வந்து அலைகளாக வந்து பல தூரத்துக்கு பரவும். இப்போ குறிப்பாக இப்போ சமீபத்தில் ஐரோப்பியாவில் வந்து சார்பரஸ் அப்படிங்கக்கூடிய எதிர்ப்புயல் உருவாகிட்டு இருக்குங்க. எதிர்ப்புயலுங்கிறது பார்த்திங்கன்னா உயர் அழுத்த மண்டலத்தில் வந்து உருவாகக்கூடிய புயல், அது எதிர் திசையில் சுழலக்கூடியதாக இருக்குது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நிலநடுக்கோடு பகுதியில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிராபிக்கல் ரீஜன். அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய புயலில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அழுத்தம் இருக்குது. குறைந்த அழுத்தத்தின் காரணமாக புயல் உருவாகக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய மையம் வேகமாக நகரக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வந்து எதிர்ப்புயல் மையம் வந்து ரொம்ப மெதுவாக நகரும். அப்படி மெதுவாக நகரும்போது பார்த்திங்கன்னா அதில் கூடயே நிறைய ஹீட் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப தூரம் பரவும் போது நிறைய வெப்ப அலைகளை கடத்தி கொண்டே இருக்குங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெப்ப அலையின் காரணமாக ஐரோப்பியாவில் 70,000 பேர் இறந்திருக்காங்க. இந்த வெப்ப அலையின் தாக்கம் இன்னும் வருங்காலங்களிலும் இருக்கக்கூடும் என அவர்கள் சொல்கிறாங்க. ஜெனரிக் மருந்துகளை பரிந்துரைக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். ஜெனரிக் மருந்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் செய்யப்படாத மருந்து, அதாவது பிராண்டட் இல்லாத இன்னொரு மருந்து. ஆனால் அந்த மருந்தில் அதே அளவுக்கு நிர்வாகம், செயல்திறன் மற்றும் அதில் பிராண்டடில் என்ன இருக்கோ அதே போல தான் இருக்குங்க. பிராண்டட்னா உதாரணத்துக்கு ஒரு பிராண்டடான ஷர்ட் இருக்குது. இப்போ பீட்டர் இங்கிலாண்டுன்னு ஒரு ஷர்ட் இருக்குன்னீங்களே, இப்போ அதில் இருக்கக்கூடிய ஷர்ட்டு தான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஷர்ட்டில் இருக்கக்கூடிய அதே அளவுக்கு குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் பிராண்டடுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஷர்ட்டோட விலை 4,000 ரூபாய் இருக்குது, இந்த ஷர்ட்டோட விலை ஒரு 700 ரூபாய் இருக்குங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் பயன்படுத்துறதுல மட்டும் அது பேருக்காக மட்டும்தான் வித்தியாசப்படும். இப்போ மருத்துவர்கள் வந்து இந்த ஜெனரிக் மருந்துகளை தான் அதிகமாக பரிந்துரைக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகளுக்காக வந்து பிரதம மந்திரியின் ஜன் ஔஷாக்கி எனப்படக்கூடிய ஒரு ஃபார்மசியாக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபார்மசிங்க மருந்தாகும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9,600க்கும் மேற்பட்ட மருந்தகம் செயல்பட்டு இருக்கு. இது நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது முக்கியம். ஜெனரிக் மருந்து அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தானில் நகர்ப்புற சேவைகளை விரிவுபடுத்த $200 மில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கி, இந்திய வங்கியும் கையெழுத்திட்டன. ஆசிய வளர்ச்சி வங்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக வறுமை ஒழிப்பதற்காக வந்து தனது முயற்சியை வந்து தக்க வைத்து கொள்ள, அந்த முயற்சிக்காக வளமான அனைவரையும் உள்ளடக்கிய நெகிழ்திறன் மிக்க நிலையான ஆசிய பசிபிக்கை அடைய அது முக்கியமான ஒரு நோக்கத்தை செயல்பட்டுருக்குங்க. அதாவது ஆசிய பசிபிக் பகுதிகளில் வந்து வறுமையை ஒழிப்பதற்கான முக்கியமான நோக்கமாக வச்சு வளமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவரும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார மேம்பாட்டை உருவாக்க இருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா உறுப்பினர் மற்றும் கூட்டாளர்களுக்கு வந்து இது நிதியுதவி வழங்குங்க. கடன் வசதி வழங்குவது மற்றும் முதலீடுகள் செய்வது இது முக்கிய பங்கு வகிக்கும். இதில் யார் யார் பங்குதாரர்கள்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கிய பங்குதாரர்கள். இதில் 5 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. அவர்களில் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா 15.5%
6% அளவுக்கு இதில் பங்குகள் இருக்குங்க. ரெண்டாவது சீனா 6.5, மூன்றாவது தான் வந்து இந்தியா 6.3% இருக்குங்க. இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் கனடா, இங்கே ஐரோப்பியாவில் பல நாடுகள் மற்றும் இந்தியா உட்பட இந்த ஏசிய நாடுகள் எல்லாமே இந்த இதில் கூட்டமைப்பாக இருக்குது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலாவில் இருக்குங்க.